விஜய் உட்பட அபுசி ஆனந்த் எல்லாருமே புதிய இவங்கெல்லாம் முதல்ல கற்றுக்கணும். அருண் ஐபிஎஸ் அவர்களை டிவிஎஸ்சியில் போட்டாங்க. அவர் சென்னை கமிஷனராக இருந்தப்போ முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கேஸில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை என்கவுண்டரில் கொண்டார். பெரம்பூரில் விஜய் சார் மனு தாக்கல் பிரச்சாரத்துக்கு இடைஞ்சல் கொடுத்தார். ராதவர்ஜுனாக்கு இடைஞ்சல் கொடுத்து 2 பேரும் இவரை தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியணும்னு பேசினவங்க. மேலதிகாரி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்று தடைக்கு போனால் நடக்கிறது ஆட்சியா பேயாளும் ஆட்சியா? திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை ஊனமாஞ்சேரின்னு வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அகாடமிக்கு மாற்றிட்டார். நடந்த அன்னைக்கே இன்னொன்று வருது. திரு உமாநாத் ஐஏஎஸ் என்பவர் காத்திருக்கும் பட்டியலில் வைக்கப்பட்டார். அதுக்கு 20 பேரை மொத்தமாக மாற்றிருக்கார். அதில் ஒரு 2 பேரை மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே, இந்த 2 பேர் மாற்றினது தப்பு, இதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கணும், அவங்க கிட்ட திருப்பி கொண்டு வர. ஸோ குதிரை வேகம் இல்லது, ஆமை வேகத்தோடு கம்மியாக இருக்கு. தாவேகாவை திமுக 2.0 3.1 தான் பார்ப்பாங்களே தவிர செயலில் காட்ட வேண்டும். ஒரு 4 அமைச்சர்களுக்கு வேகமாக தண்டனை வாங்கி தந்தால் தான் மக்கள் உங்களை ஒரு செயல் வீரராக பார்ப்பாங்க. இல்லைன்னா கொத்து பரோட்டாக்கு நீங்களும் தயாராகும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. வணக்கம் சார். வணக்கம். தொடரும் தாவேக ஆட்சியும் உங்களுடைய சஸ்பெண்ட்களும், அதாவது இப்போதான் ஐபிஎஸ், அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இடமாற்றம் பண்ணாங்க. இப்போ தொடர்ந்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. மாநகராட்சியிலும் பல பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன சார்? இதோட பின்னணி என்ன சார்? இல்லைம்மா, இங்கே இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது பெரும்பாலும் புதிய எம்எல்ஏக்கள். விஜய் உட்பட அபுசி ஆனந்த் எல்லாருமே புதிய ஆட்கள். ரெட் ஃபோர்ட் எனப்படும் செங்கோட்டையனை தவிர பெரும்பாலும் இவங்கெல்லாம் முதல்ல கற்றுக்கணும். இன்னொன்று, நம்ம தமிழக ஆட்சியில் ஆட்சிப்படியில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 190 பேர், போலீஸில் ஐபிஎஸ் படித்தவங்க ஒரு 170 பேர். இவங்க தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இவங்களில் பலர் இந்த ஆளுடைய உறவினர், இந்த ஆளுடைய ஊர்க்காரர், இந்த ஆளுடைய பினாமிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகக்கூடும். ஆனால் போடுறப்பவே கரெக்டாக பார்த்து போடணும். ஒரு தடவை செஞ்சாலும் கரெக்டாக அடிக்கணும். ஆனால் அருண் ஐபிஎஸ் அவர்களை டிவிஎஸ்சியில் போட்டாங்க. அவர் சென்னை கமிஷனராக இருந்தப்போ முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கேஸில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை என்கவுண்டரில் பண்ணார். அதன் பிறகு அந்த கொலையில், அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பெருமளவில் தொடர்பு இருக்கக்கூடும்னு சொன்னால் என்னென்னா, அவர் வடசென்னை தாதா. வடசென்னையின் முன்னாள் தாதா யாருன்னா திமுக அமைச்சர் ஆச்சா. அதன் பிறகு இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தாதாவாக இருந்து கொண்டு கம்பெனி ஸ்கிராப்பு கீப்புன்னு மிரட்டி வாங்குபவர் செல்வ பெருந்தகை. அந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி யாருன்னு சொன்னால் ஜெயிலில் இருந்த நாகேந்திரன் என்பவர். அவர் யாருன்னு சொன்னால் செல்வ பெருந்தகையுடைய வலதுகையுடைய அப்பா. உள்ளிருந்து அவர் தான் பிளான் போட்டு கொடுத்தாருனார். அந்த நாகேந்திரன் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இறந்துட்டார். ஆனால் செல்வ பெருந்தகையும் விசாரிக்கல, முன்னாள் அமைச்சரையும் விசாரிக்கவில்லை. ஸோ இவங்க இது சிபிஐக்கு போகுதுங்கிறப்ப ஸ்டே வாங்கியிருந்தாங்க. இப்போ ஸ்டேயே எடுத்து இவங்க அப்பீல் கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் எஃப்ஐஆரை லீக் பண்ணது. அடுத்தது அந்த சார்னு ஒருத்தர் கிடையாது, ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டாங்க, இன்கமிங்கே வராதுன்னு சொன்னது அருண் ஐபிஎஸ். ஆனால் அந்த பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுடைய வழக்கறிஞர் அந்த திமுக ஞானசேகரன் இருக்கிறப்ப இன்கமிங் கால் அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஃப்ளைட் மோடுன்னு இவர் சொன்னது பொய். ஹைகோர்ட்டில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கும் இவர் பேட்டி கொடுத்ததும் போலீஸ் சட்டப்படி தவறி இவர் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கினார். ஆனால் அப்பயும் என்ன சொன்னாங்க, அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு சிஸ்டம் தப்பு அதெல்லாம் இல்லை, போலீஸ் வேணும்னு பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணிற்கு நஷ்ட ஈடு 25 லட்சத்தை போலீஸ்காரன் சம்பளத்தில் கூடினாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸ்னு வரல. நம்ம ஆஃபீஸில் ஒரு இதை அப்லோடு பண்ணால் கூட பாஸ்வேர்டு இருக்கிற ஆளே எத்தனை பேர்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஸ்டேஷனில் கண்டிப்பாக இது மாதிரி எத்தனை தப்பு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அவர் குண்டர் சட்டத்தில் வாராகியை போட்டப்போ முறை சரியில்லை, அவர் வேண்டுமென்றே வேறு காரணங்களுக்காக எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதன் பிறகு இப்போ கடைசியாக அவரை சர்வீஸ்லேருந்து தூக்கி அடித்தாங்க எலெக்ஷன் கமிஷன். போகிறதுக்கு முன்னாடி கடைசி கையெழுத்து ஒரு இப்போ யூடியூபரை இதில் போட்டார், அதுவும் செல்லாது. இப்போ அவரை கொண்டு எங்கே போட்டாங்க? டிவிஎஸ்சி டைரக்டர்.
அவர் கமிஷனராக இருந்தப்போ பெரம்பூரில் விஜய் சார் வந்து இது பண்ணுறப்ப வேட்புமனு தாக்கல் பிரச்சாரத்துக்கு இடைஞ்சல் கொடுத்தார். வில்லிவாக்கத்தில் இவர் ராதவர்ஜுனாக்கு இடைஞ்சல் கொடுத்து 2 பேரும் இவரை தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியணும்னு பேசினவங்க. டிவிஎஸ்சிங்கிறது எப்படின்னா, இப்போ உங்கள் வண்டியில் ஒரு யாரோ பின்னால் வந்து மோதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிண்டி ஸ்டேஷனுக்கு போனால் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க, அந்த இடம் வேளச்சேரியில் வரும், இல்லை அது பில்லரில் வரும்னு ஒரு போலீஸ்காரன் கூட பொறுப்பு ஏற்றுக்க மாட்டான். இது எங்கள் எல்லை, இது அங்கே எல்லைமா. ஆனால் டிவிஎஸ்சிக்கு எல்லையே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஆஃபீஸில் எங்கே லஞ்சம்னாலும் இவங்க போகலாம். அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை கொடுத்தாங்க. இவர் உள்ளே போனதுக்கு அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டது. இவர் முதல் குடும்பம் வரைக்கும் நான் பிடிச்சு கொடுப்பேன், ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயண்ட்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, இப்போ பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவு என்னன்னு சொன்னால் விபச்சார தடுப்பு பிரிவு. இன்னைக்கு பல நட்சத்திர ஹோட்டல்கள், ஸ்பா, அதுக்கப்புறம் என்னது இது மசாஜ், அப்புறம் ஹை எண்டு ரெஸ்டோ பார், இதில் எல்லாம் பின்பக்கம் ஒரு 10%, 15, 20% விபச்சாரங்கள் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக ஒரு பிரிவு, அவங்க தடுக்கிறாங்களோ இல்லையோ மாதம் மாதம் பாக்கெட்டுக்கு வாங்கிப்பாங்க. இப்படி அங்கிருந்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் வர பிப்ரவரி மாதம் அதை விசாரிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு பெண் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறாங்க. அவங்க விசாரிச்சுட்டு அவங்க வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளோ சொத்து 6 கோடி சொத்து வச்சுருக்காங்க, அவங்க வாங்கினாங்கன்னு ஒரு அறிக்கையை பாஸ் கிட்ட காட்ட அவங்க அதை எஃப்ஐஆராக போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் ஒரு இடத்துல வருதான் கமிஷனருக்கு மாதம் 20 லட்சம் போகுது அந்த காலகட்டத்தில். அப்போ யார் கமிஷனரு? அருண். இப்போ இந்த முறை பதவிக்கு வந்தோன்னா அந்த எஃப்ஐஆரை போட்ட அந்த பெண் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணார். அதை ஹைகோர்ட்டில் போய் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க அல்டீரியர் மோட்டிவோடு திரு அருண் ஐபிஎஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காருன்னு தீர்ப்பு வருது. அடுத்த நாளே விஜய் ஆட்சி போய் அதுக்கு தடை வாங்குது. இது விஜய் சாருக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா? ஏன்னா போலீஸ் என்பது நேரடியாக உள்துறை, அதாவது விஜய் கீழே வருது. அதில் ஒரு லஞ்சம் வாங்கிய அதிகாரியை பற்றி உள்ளுக்குள்ள விசாரணை பண்ணி இப்போ எஃப்ஐஆர் போட்டதுக்காக மேலதிகாரி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிர்த்து தடைக்கு போனால் நடக்கிறது ஆட்சியா, பேயாளும் ஆட்சியா, பேயா? அது மாதிரி. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாரா? இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் வந்து ஃபாரின் போக விடாமல் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ஸ்டே ஆகிடுச்சு, இதுலேயும் ஸ்டே ஆகிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்லையா. ஸோ எஃப்ஐஆரே சரியில்லையா, அல்லது இந்த தகவல்கள் முன்னாடி சொல்லி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அதுக்கு பதில் அவங்க வக்கீல் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை ஊனமாஞ்சேரின்னு வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அகாடமிக்கு மாற்றிட்டாங்க. சரியா? இப்போ இது நடந்த அன்னைக்கே இன்னொன்று வருது. திரு உமாநாத் ஐஏஎஸ் என்பவர் காத்திருக்கும் பட்டியலில் வைக்கப்பட்டார். அது யாருங்க உமாநாத் ஐஏஎஸ்? அவரு தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இது ஃபர்ஸ்ட் லைன் பிஏ. அவரு சொன்னாதான் உதயநிதி அவர்கள் ஸ்டாலினை பார்க்க முடியும் ஆஃபீஸில். அவர் வந்து ஆஃபீஸ் அப்பா பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாதான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கிரிப்பில் வச்சுருந்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம் சார் இதை சொன்னார்னு அவர் தான் பேசுவார். அவரை இவங்க வந்த உடனே சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், நமக்கு ரேஷன் பொருள் வாங்குற அந்த துறைக்கு போட்டாங்க. அங்கே ஒரு 2000 கோடி ரெண்டரில் ஒரு 1.5% சம்பாதிச்சுக்கிட்டாரன். அமைச்சர்கள் வாங்கக்கூடாதுன்னா பிஏக்கள் வாங்குறாங்க. அதன் பிறகு இவர் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் இருந்தார். அங்கே இவருக்கு வேணுங்கிற கீழே இருக்கிறவங்க மூலமாக இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அங்கே வந்திருக்கிறது நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ். அவங்கள மாற்றணும்னா இவர் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அவர் முதல்ல காத்திருப்பும் பட்டியலில் வச்சுட்டு இப்போது திரும்பி மெட்ராஸ்லேயே வேறு போட்டிருக்காரு. இது எல்லாமே தப்பு. ஏன்னா மெட்ராஸில் இருந்தால் அவர் எங்கே வேணால் ஃபோன் பண்ணாலும் இன்னும் பழைய கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி நேற்றுக்கு 20 பேரை மொத்தமாக மாற்றிருக்காரு. அதில் ஒரு 2 பேரை மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே. இந்த 2 பேர் மாற்றினது தப்பு. இதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்ட திருப்பி கொண்டு வரணும். யார் 2 பேர்னு சொன்னால், ஒருவர் மின்சாரத்துறை சேர்மன் திரு ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் சுப்ரியா சாகுன்னு சொல்லி சுற்றுச்சூழல். மின்சாரத்துறையில் கரண்ட் வெட்டு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, அந்த வெள்ளை அறிக்கையில் கரண்ட் பர்ச்சேஸில் இருக்கிற ஊழலை பற்றி அவர் பேசவே இல்லை. ஸோ அதில் முன்னாள் அதிகாரிகள் தான் மெயின். ஸோ முக்கியமாக திமுகவுக்கு சாதகமாக இருக்க அதிகாரிகளை தான் இடமாற்றமோ அந்த பணியில இல்லை. அதுக்கு அடுத்து நான் சொல்லிடுறேன், இந்த சுப்ரியா சாகு இருக்காங்களே, அவங்க தான் அந்த பள்ளிக்கரணையில் ஒரு 20 மாடி பில்டிங் கொடுத்தாங்களே, அதை அப்ரூவல் கொடுத்தது. அந்த நேரத்தில் கடந்த 6 வருஷமாக அந்த துறையில் அவங்க தான் இருக்காங்க. அவங்க கணவர் தான்
அந்த நேரத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியதாக சில பத்திரிகை தகவல் சொன்னது. இப்போ ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் வனத்துறை சுற்றுச்சூழல் செக்ரட்டரியாக இருந்துக்கிட்டு நீர்நிலை அருகில் வெட்லேண்டில் இதை கட்டுறதுக்கு கொடுத்தவங்கள பற்றி இப்படி சொன்னால் ஒரு பத்திரிகையாளர் சொன்னாலும் பத்திரிகையாளரா என்னன்னு சொல்கிறது? மாத்துறதுக்கு உரிமை உண்டுமா? பிரச்சனை என்னன்னா எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கும் வரும். ஸோ என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு செய்யணும். மதுரைக்கு ஒரு கலெக்டரை போட்டாங்க, ஒரு கமிஷனரை போட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 65 நாள் திருப்பி அவரை மாற்றி இன்னொருத்தரை போட்டாச்சு. இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் 2 விஷயம் தெரியுது, சரியான ஆட்களை தெரிஞ்சு மாத்துறாங்கன்னு. பட் அதுவும் ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி உமர்நாத்துடைய 2வது போஸ்டிங்கே எனக்கு ரொம்ப திருப்தி தரலை. ஸோ குமரகுருபரன் சொல்லிட்டு இதுக்கு போட்டவர் தான் வந்து பழனி கோயிலில் சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் ஒழுங்காக விஜய் பண்ணணும். ஆனால் இன்னும் எத்தனை நாள் ஆகும் கற்றுக்கிறதுக்கு? விஜய் ஆட்சியை பற்றி என்ன சொன்னாங்க? மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? குதிரை பேராட்சி. இவர் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? குதிரை பேராட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சின்னார். இவர் இன்னைக்கு பதவி ஏற்றாரு மே 10, மே 18, 20 தான் கேரளாவில் பதவி ஏற்றுறாங்க. அவங்க ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே பட்ஜெட் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இன்னும் என்னைக்கு பட்ஜெட் போடுவோம்னு தெரியல. நேற்றுக்கு பட்ஜெட்டை பற்றி சட்டமன்ற அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்திருக்கு. திருப்பி இன்னொரு தடவை டிசைட் பண்ணி கவர்னரை பார்த்து என்னைக்கு கூட்டுவோன்னு சொல்லி இன்னும் 10 நாள் கழிச்சு தான் வரப்போகுது. அதாவது இடைக்கால பட்ஜெட்னு திமுக ஆட்சியில் போட்டான்னா அதுக்கு நம்ம தான் இடைக்கால பட்ஜெட்னு சொல்கிறோம். அக்கௌண்ட்ஸ் டேர்மில் அதுக்கு பேர் ஓட்டான் அக்கௌண்ட். அப்படின்னா என்னென்னா மார்ச் மாதத்தோட கணக்கு முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் மே ஜூன் மாதம் ஒரு 90 நாளைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓட்டான் அக்கௌண்ட். இப்போ மே 10ஆம் தேதி வந்து மே 50 நாள், நான் 20 நாள், ஜூன் 30 நாள்லேயும் போடல. இப்போ ஜூலைலேயும் வந்தாச்சு. ஸோ குதிரை வேகம் இல்லது, ஆமை வேகத்தோடு கம்மியாக இருக்குது. சரியான அதிகாரிகள் இல்லையான்னு தெரியல. ஸோ அதிகாரிகளை முறை செய்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை உண்டு. ஆனால் ஆட்சி பெரிய நம்பிக்கை தர மாதிரி இல்லை. வேலையை கற்றுக்குறாங்களா இல்லை எத்தனை நாளைக்கு கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திமுகவின் சதியும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கா சார்? இதில் அவங்க ஆட்சியை கவுழ்த்ததற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கா? இல்லை மாற்றி அது நம்ம ஸ்டாலின் சார் தான் அவங்க சொல்லியிருக்காருல்ல, எதிர்கட்சின்னா அவியலா செய்வாங்க, அரசியல் தான். அரசியல் செய்யறதுனா திமுக பொறுத்த நாங்கள் யாரு? நாங்கள் ஓங்கோலை சேர்ந்த தெலுங்கு மன்னர் பரம்பரை. அதில் எப்படி விஜய் உட்காரலாம்? அவரும் தெலுங்கரா இருக்கலாம். ஆனால் எங்கள் மன்னர் பரம்பரை தான் உட்காரணும். இவரை எப்படி? இன்னொன்று, இவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? இப்போ நேற்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸில் சிபிஐ தடுப்ப கேஸை வாபஸ் வாங்குறாரு. டாஸ்மாகில் இடி கேத்தாப்பில் தான் வாபஸ் வாங்குறாரு. KN நேரு பேரில் FIR போட்டாச்சு. ஆச்சா. அடுத்தது நம்ம செந்தில் பாலாஜிக்கு பேரில் சிபிஐக்கு போயிடுச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் சொத்து குவிப்பு வழக்கு. இன்னும் 3 சொத்து குவிப்பு வழக்கு ஸ்டேல இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல DVSC போச்சுன்னா எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் கோர்ட்டில் தான் உட்காரணும். இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் திட்டம் போட்டு விஜய் வேலை செய்தால் பல பேரை சிறைக்கும் அனுப்பலாம். ஸோ இந்த FIR போடாமல் இருந்தால் நல்லது. இல்லைன்னா FIR போட்டால் அமித்ஷா ED உள்ள வந்துடும். ஸோ இதை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் குறைந்தபட்சம் 15 MLAக்களை வாங்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒரு முறை சந்திச்சிருக்க நண்பர்னால் இது மாதிரி ஸ்டுடியோவில் திரு IPDS திருநாவுக்கரசு, அவர் முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர் கருத்து கணிப்புன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தவர். அவர் உதவினான்னு சொல்லி இன்னைக்கு புதிய தலைமுறையைச் சேர்ந்த விஜயன் என்ற பத்திரிகையாளரும் உள்ள வந்திருக்காரு. சிங்கப்பூர்லேருந்து கால் வந்ததுன்னு முதலமைச்சரோ யாரோ கூட சொன்னாங்க. ஸோ பேசினாங்கன்னு. இங்கே கிண்டியில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தான் ஒரு வாரம் தங்கி இருந்து ஒரு MLAக்கு ரொம்ப சீப்பாக 35 50 கோடி கொடுக்கறதாக பேசி ஒரு 8 MLAக்கு 3.5 கோடி கொடுத்துட்டாங்களாம். ஸோ ED இப்போ அமித்ஷா உள்ள வந்துட்டாரு, எங்களுக்கு இந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல ஒரு MLA தான் இசைஞானி பேரில் ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேற்றைக்கு உசிலம்பட்டி MLAவும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ED கிட்ட உள்ள போச்சுன்னால் இனி திமுகவுடைய குடிமை மத்திய அரசு கையில போயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். அப்போ இதில் பலர் கைதையும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க. இதில் கண்டிப்பாக கைதுகள்ங்கிறது முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் கைது ஜாமீனை விட வேகமாக வழக்க முடிக்கணும். 45 நாளில் தண்டனை வாங்கி தர முடியும். விளாத்திக்குளத்தில் அந்த கற்பழிப்பு வழக்கில் ஆல்ரெடி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ள. ஸோ அது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாலின் சார் என்ன சொல்லி வந்தார்?
அதிமுக முழுக்க ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நான் வந்து அத்தனையும் மீட்பேன், எல்லாரையும் ஜெயிலுக்கு போடுவேன்னு. யாரையும் ஜெயிலில் போடல. நாங்கள் 2 பேர் பங்காளிகள்னு கூட்டணி போட்டாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? நம்ம விஜய் சார் பாஷையில் சொன்னால் கொத்து பரோட்டா போட்டாங்க. இப்போ அதே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாமல் பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர்லேயும் போடுறதுக்கு மக்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் சொல்கிறத செஞ்சு காட்டணும். எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இந்த வெற்று பேச்சுகள் சொல்லுவோம். இப்போ அவங்கக்கிட்ட போலீஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை. இதை வச்சுக்கிட்டு வழக்கு போட்டு ஒரு 4 பேரை கொண்டு வராத வரைக்கும் நீ தாவேகாவை திமுக 2.0 3.1 தான் பார்ப்பாங்களே தவிர செயலில் காட்ட வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த பக்கம் இருக்கட்டும், பட் அட்லீஸ்ட் ஒரு 4 அமைச்சர்களுக்கு வேகமாக தண்டனை வாங்கி தந்தால் தான் மக்கள் உங்களை ஒரு செயல் வீரராக பார்ப்பாங்க. இல்லைன்னா கொத்து பரோட்டாக்கு நீங்களும் தயாராகும். கண்டிப்பா சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.